ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தில் ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக்கில் போட்ட கத்திரிக்காய் கண்டு அவ்வளோ அழகாக வளர்ந்து இன்றைக்கி எனக்கு பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. விதை போட்டு அந்த செடி அப்படியே ஒரு ஸ்டேஜாக வரும்போது டெய்லி வந்து அதை பார்த்து ரசிப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் நல்ல நீல கலரில் அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்காக வந்தது. நான் நினச்சேன் நீல கலர் கத்திரிக்காய் கொத்து கொத்தாக காய்க்கும்னு நினச்சேன். ஆனால் இது ஷேப்பு பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக வந்திருக்கு. இது என்ன வெரைட்டின்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா கமோனாஸ் கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெரைட்டி நேம் பார்த்தேன். ஆனால் அது வந்து ஜப்பான் வெரைட்டின்னு போட்டிருந்தது. ப்ளஸ் வந்து இதை சமைச்சு சாப்பிடும் போது லைட்டாக இனிப்பாகவும் இருக்குன்னு போட்டிருந்தது. எனக்கு வந்து இது என்ன வெரைட்டின்னு தெரில. உங்களில் யாருக்காவது இது என்ன வெரைட்டின்னு தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இன்றைக்கி எனக்கு ஒரு 3 கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. நல்ல தரமான காயாக இருக்குது. காரக்குழம்புல போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் கத்திரிக்காவை எந்த குழம்புல போட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு ரோஸ் ஒன்று அவ்வளோ அழகாக பூத்து இருந்தது. அதையுமே இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு டாட்டா பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.